ஒரு ஆத்மாவால் ஒட்டுமொத்த கிராமத்தையே அழிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலி மக்களை இன்றைக்கான ஒரு சம்பவம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உண்மையிலே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. அந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். என்னென்னு பார்க்கும்போது இந்த வீடியோவுடைய இந்த சம்பவத்துடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களையோ இல்லை நடுவில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் பார்த்து இது ஒரு கற்பனை கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோடைய இறுதி கட்டத்துக்கும் அந்த எண்ட் ஆஃப் த மிடில் அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த கதையோட கருவே நீங்கள் உணர முடியும். அப்போதான் உங்களுக்கே தெரிய வரும் இது உண்மையாக நடக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறதுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நானே கேட்டு மறந்துட்டேன். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டேரெக்டாக அந்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்யூஸ்டுங்க, ஒன்றும் கிடையாது. எப்போவுமே ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே நம்ம சேனல் மாதிரி இன்னொரு சேனல் இருக்கும். அதுவும் நம்மளுடைய இன்னொரு சேனல் தான். அங்கேயே இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை அந்த சேனலுக்கும் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். டேரெக்டாக இன்றைக்கான இந்த ஒரு சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த லெவலில் இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் பார்க்கும்போது இருளப்பாளையம். இந்த இருளப்பாளையம் அப்படிங்கிறது மதுரை டு திருச்சி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸ்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இரவு ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு அந்த கிராமத்துடைய சுடுகாட்டில் ஒரு பணம் பார்த்திங்கன்னா வெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பணத்தை வெட்டியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா அங்கே நின்று எரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பணம் எரியும் போது எந்த லெவலில் ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு அந்த பணம் எரியும் போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரலை. இதுதான் முதல்ல அங்கே நடந்த அமானுஷமான விஷயமே. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த பணத்தை எரிச்சிக்கிட்டு இருப்பார் இல்லையா அந்த வெட்டியான் அப்படிங்கிற அவர் பேர் கருப்பு அப்படிங்கிறவருங்க. அவருக்கு 28 வயசு ஆகுது. அந்த நபர் அந்த பணத்தை எரிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த கிராமத்து புறத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு விறகடுப்பில் சமைச்சிருக்கிறீங்களா? விறகடுப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வெண்ணிலாம் போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். விறகு எரியும் போது ஒரு சில விறகு திடீர்னு வெடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த சிரட்டை டப்புன்னு அந்த மாதிரி வெடிக்கிற சத்தமாக கேட்கட்டும், அந்த நேரத்தில் கொஞ்சம் கங்குகள்லாம் பறந்து வெளியே வரும். ஸோ இது நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை போட்டு போங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அன்னைக்கு அதே மாதிரி அந்த இறந்து போன உடலை வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த தகன மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்கும்போது அந்த கருப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த புணத்தை எரிக்கிற அந்த நபர் இருக்கார் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது அந்த கம்பை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காக எரியறதுக்காக அந்த தகனத்தில் வந்துட்டு கிண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சத்தம் கேட்ட மறு நிமிஷம் வெடிச்சிருக்குது. ஏதோ ஒன்று வெடிச்சிருக்குதுங்க. வெடிச்சதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் மூஞ்சில் தெரிச்சிருச்சு. ஆக்சுவலி அது என்னன்னு பார்க்கும்போது அந்த எரியுது பார்த்தீங்களா, இது அதுலேருந்து ஏதோ வந்துட்டு திரவம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கருப்பு அப்படிங்கிற அவர் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரிச்சிருச்சு. கொஞ்சம் பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கு போல. சட்டனா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாருங்க. இப்படி க்ளீன் பண்ணும்போது ஆக்சுவலி என்ன ஆகும், இப்படி தானே க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன இருக்குதுன்னா கரெக்டாக இப்படி பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்துருக்காரு மனுஷன். அங்கே வந்துட்டு தகன மேடையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உடலுங்க. ஆக்சுவலி இது யாருன்னு பார்க்கும்போது வள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர், அதாவது நான் சொன்ன பாருங்க இருளப்பாளையம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் சாமி எந்த லெவலுக்கு முக்கியமோ மக்களுக்கு, அதே மாதிரி தான் அந்த பொண்ணு முக்கியம். அந்த பொண்ணையுமே அதே மாதிரி தான் அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா வழிபடுவாங்க. ஈக்குவல் டு சாமியுடைய இன்னொரு அவதாரமாக தான் அந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கோவிலில் விட்டுட்டு அவங்க எங்கேயோ போயிருக்கிறாங்க. அந்த பொண்ணு கோவிலே தான் இருந்து வளர்ந்துருக்கிறாங்க. அப்படி நாள் போக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு கோவிலில் வரக்கூடிய திருவிழாக்களில் சாமி வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படி சாமி அருள் வந்து சாமி ஆடும்போது அந்த பொண்ணு குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களும் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குது. ஈவன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் குழந்தை கேட்டால் கூட அந்த பொண்ணு வரம் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தை கூட பிறந்திருக்குதான். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி படைத்த பொண்ணாக தான் அந்த ஊர் மக்கள் அந்த வள்ளியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த 12:30 மணிக்கு அந்த உடல் எரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இதே தெய்வ சக்தி மிக்க அந்த வள்ளி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க உடலை தான் எரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி எரிக்கும்போது அதுக்குள்ளே இருந்து தான் அந்த திரவம் இவர் மூஞ்சில் பட்டிருக்குது. பட்டது மட்டும் இல்லாமல் அந்த உடல் அப்படி எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்குது. அதாவது தகன மேடையிலேருந்து எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்குது. ஸோ இது வந்துட்டு நார்மலாக சுடுகாட்டை பற்றின ஒரு சில தகவல் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சயின்டிஃபிக்காக ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அமானுஷம் பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம்.
ஆக்சுவலி இப்போ நார்மலாக அந்த உடம்பு தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது எந்திக்குது, அது எந்திக்கும் போது வந்துட்டு கட்டையை வச்சு அடிப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் உடம்புக்குள்ளே, அதாவது எரியும் போது வந்துட்டு அந்த நரம்புலாம் வச்சு பிடிச்சி இழுக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி அந்த உடம்பு எந்திரிச்சு உட்காந்துருந்தா மட்டும் பரவாயில்ல. இவருக்கு கையை துடைக்கும் போது அந்த மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இவர் இப்போ இந்த தகன மேடையில் அந்த உடம்பு இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா இந்த மாதிரி உட்காந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல்லாக தீ எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த நபர், அந்த கருப்பு அந்த அண்ணா எங்கே இருக்கிறாருன்னா இந்த சைடில் நிற்கிறாரு. இப்போ ஒரு 2 செகண்ட் ஆகுதுங்க, அந்த உடல் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. அதை பார்த்து ஒரு செகண்ட் மறந்து போய் நின்றுட்டு இருக்காரு கருப்பு. இப்போ சட்டான அந்த கழுத்து மட்டும் இப்படி கருப்பு பக்கமாக திரும்பி இருக்குது. மனுஷன் மறந்துருக்க மாட்டாராம். ஸோ சொல்லுங்க, எந்த லெவலில் மனுஷன் பயந்துருப்பாரு. அப்படி பயந்தது மட்டும் இல்லாமல் அவர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி விஷயத்த அன்னைக்கு தான் அவர் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை. கட்டையை தூக்கி அந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்பு மேலே அடிச்சிருக்கிறாருங்க. அடிக்கும்போது உடம்புக்குள்ளேருந்து பயங்கரமான சத்தம், ஏதோ ஒரு மாதிரி ஊழ விடுற மாதிரி சத்தம். அந்த சத்தத்தை அவரால் கேட்க முடியல. அப்போ அவருக்கு புரிய வருது, இது சாதாரணமாக அதாவது தீயினால் எந்திக்கப்பட்ட உடல் கிடையாது, வேற ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் அப்படிங்கிறது புரியுதுங்க. ஏன்னா தலை திரும்புறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அவர் பார்க்குறாரு. பார்த்து இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக வர ஆரம்பிக்குதுங்க. தீலாம் ஜுவாலையாக குளிந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த எரிஞ்சிட்டு இருக்க உடல்ல இருந்து கை அசையுது. அசைஞ்ச கை அந்த தகன மேடையிலிருந்து தூக்க ஆரம்பிச்சிருக்குது. மக்களே, திரும்பி நான் சொல்கிறேன், இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கேட்கறதுக்கு என்னமோ வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் முடியும் போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது தெரியும். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கை அசைதை பார்த்ததுக்கப்புறம் மனுஷன் தெரிச்சு ஓடிட்டாப்புல கை என்ன தூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கே போயிருக்காருன்னா அந்த சுடுகாட்டை விட்டு அந்த எல்லைக்கு போயிட்டாரு. அங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்க, அங்கே வந்துட்டு நல்ல உடல் வந்துட்டு தகன மேடையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த உடல் நேராக இருந்துட்டு இருக்குது. பட் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுடைய கழுத்து அந்த நபரை பார்க்க திரும்பினது மட்டும் இல்லாமல் அந்த கை அசைஞ்சு பாருங்க, அந்த கையும் தூரத்தில் நிற்க அவரை நோக்கி இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்த மறு நிமிஷம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ பெரட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்குது. என்னடா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெளிய ஆரம்பிச்சிருக்கிறாரு மனுஷன். நெளிஞ்சதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துல நிற்க முடியல. ஸோ இது என்னமா அவர் உடம்புக்குள்ளே பண்ணிட்டு இருக்குதுங்க. உடம்பு ஃபுல்லாக நரம்பு ஃபுல்லாக ஏதோ குடுக்குன்னு ஓடுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துருக்குது. அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா மனுஷன் வாந்தி எடுக்கிறாரு. அது ஃபுல்லாக கட்டியாக வருது. அந்த ரெட் கலரில் கட்டியாக வருதுங்க. ஃபுல்லாக வாமிட் பண்ணுறாரு மனுஷன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சைக்கிள் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இங்கே மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு கருப்பு. அங்கே பார்த்தா அவருடைய கருப்புடைய அப்பா தாங்க ஒரு வீட்டில் இருந்து தூக்குச்சட்டியில் சாப்பாடு கொண்டு வராரு தன்னுடைய பையன் கருப்புக்காக. ஸோ இப்போ அவர் வந்து பார்க்கும்போது இப்போ அந்த கருப்பு பார்த்தீங்க வந்துட்டு ரோட்டில், அதாவது அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி வயிற்றை பிடிச்சிட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சுருண்டு பறந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிளை கீழே போட்டு ஓடி வந்து கருப்பை தாங்கி பிடிக்கிறாருங்க அவங்க அப்பா. அப்போ கருப்பு தனக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. மாணிக்கம் அவருடைய அப்பா பேரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அடுத்த 2-3 நிமிஷத்துக்குள்ள அவங்க அப்பா மடியிலேயே கருப்புடைய உயிர் பிரியுது. மனுஷன் மாணிக்கம் இவ்வளோ தூரம் துடிச்சு போயிருப்பார். யோசிச்சு பாருங்க. சரி, இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்ம பையன் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தா நார்மலாக இருக்குது. எப்படி ஒரு போனால் எரிஞ்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஆனால் இப்போ இந்த மாதிரி கருப்பு சொன்ன வார்த்தை அந்த ஊர் ஃபுல்லாக பயங்கரமாக வந்துட்டு காட்டு தீயாக பரவ ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா, இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட யாருக்கும் அந்த லெவலில் சீரியஸாக எடுத்துருக்க மாட்டாங்க. சீரியஸாக பரவ ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கடவுளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வள்ளி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய ஆத்மாவோ ஆவியோ ஏதோ ஒரு விஷயம் இப்போ இந்த கருப்புடைய உயிரவே வந்துட்டு காவு வாங்கியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி எல்லாரும் பயப்படாமல் இருக்க முடியும்? ஏன்னா அந்த கருப்பு சொன்னதாட்ட பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாட்டும் அவங்க அப்பா இந்த மாதிரி வந்துட்டு அவள் வள்ளி சாகலை, அவள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க வள்ளிக்கு, அவள் அந்த மாதிரி என் பிள்ளையை கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த கிராமத்தில் ஒரு 20-30 ஃபேமிலி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்து மக்கள்லாம் யாருமே 7 மணிக்கு மேலே வெளியே வரது கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒரு சில பேருக்கு இந்த ஆந்தை எப்படி சத்தம் போட்டோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தினம் அந்த ஆந்தை சத்தம் அப்படிங்கிறது இரவு ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. மக்களால் நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்னா எல்லார் கனவுலையுமே அந்த வள்ளியுடைய ஆத்மா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது நேற்று ராத்திரி
எனக்கு இந்த மாதிரி கனவுல வள்ளி வந்தாடி அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்டே எனக்கும் வந்தாடி அப்படிங்கிறாங்க. ஸோ ஊர் ஃபுல்லாக ஒரு மாதிரி மயானமாக மரண ஓலம் கெட்ட மாதிரி தாங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும். அந்த மாதிரி தான் அமானுஷமான விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இது சரி வராது, நம்ம இது எதுக்காச்சும் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோவில் பூசாரியை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வள்ளியை தெய்வமாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கு பாருங்க, அந்த கோவிலுக்கே போகிறாங்க. அங்கே கோவிலுக்கு போய் பார்க்கும்போது ஊர் மக்களுக்குலாம் ஒரு பயங்கரமான ஷாக்கி. அந்த கோவிலில் அந்த கருவறை இருக்குது பாருங்க, கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் சாமிக்கு பின்னாடி அந்த கோவிலுக்கு பூசை பண்ணக்கூடிய அந்த பூசாரி இறந்து போய் கிடக்கிறாரு. அவர் இறந்து 2 நாள் ஆகுதுங்க. ஸோ அவரும் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாந்தி எடுத்து தான் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் இன்னும் தகைச்சு போகிறாங்க. இப்போ அந்த வள்ளியுடைய ஆத்மா அப்படிங்கிறது இப்போ ஊருக்கு வெளியே சுடுகாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிச்சு, நமக்கெல்லாம் கனவுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது ஓகே, அது வந்துட்டு ஆத்மா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். ஆனால் கோவிலில் கடவுள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த கடவுள் இருக்கும்போதே கடவுளை தாண்டி அந்த வள்ளியுடைய ஆத்மா இந்த பூசாரி ஏதாச்சும் பண்ணியிருக்க முடியுமா, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்னா எல்லாரும் தகைச்சு போகும்போது தான் இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம தான் வள்ளியை தானே கடவுள்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்க கருவறைக்குள்ளே வள்ளி இறந்து போனாலும் அவங்களால போக முடியும் இல்லையா. அப்போ அந்த வள்ளி தான் அந்த பூசாரியும் ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் நம்புகிறாங்க. நம்பினது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்குள்ள பயம் எழும்ப ஆரம்பிக்குதுங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி அப்படிங்கிற பேரை சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியல, அந்த வள்ளி அப்படிங்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்ன நடந்திருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே பேச முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஃபுல்லாக ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட அந்த இறந்து போன வெட்டியான் கருப்பு இருக்காரு பாருங்க, அவருடைய அப்பா மாணிக்கம், அவர் தான் ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்குறாரு, இங்கே பாருங்கள் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது. என் பையன் என் கையில் சாகும்போது என்ன சொன்னா அப்படிங்கிற நான் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுதான் உண்மை. தயவு செய்து ஏதாச்சும் ஒரு கூட்டம் போடுங்க, பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. இல்லை இந்த ஊருக்குள்ள இன்னும் நிறைய மரண ஓலங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த வெட்டியான ஐயா மாணிக்கம் அப்படிங்கிறவர் அன்னைக்கு ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஓகே மாணிக்கம் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மாணிக்கம் பையன் இறந்தா ஓகே, நம்ம எல்லாருக்கான வழியும் வள்ளி வந்துட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள அம்மன் சாமி கிட்டேயே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை பண்ணுற அந்த பூசாரி இறந்து போயிருக்கும் போது இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வேலைக்கு ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், பஞ்சாயத்தை கூட்டலாம், பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த பஞ்சாயத்துனா வந்துட்டு மரத்து மூட்டில் போட்டு இந்த மாதிரி உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க பாருங்க, பெரிய மனுஷர்லாம் வச்சு, அந்த மாதிரி அந்த கிராமத்தில் அப்படி தாங்க பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவரை போய் எல்லாரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. முதல்ல அவர் இந்த விஷயத்துக்கு நான் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசி, ஐயா இங்கே பாருங்கள் இது சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு வேணால் இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஊரில் எல்லாருமே வந்துட்டு அடுத்து யார் சாக போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம், இரவு ஆச்சுன்னா வந்துட்டு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் சரிப்பா உங்களுக்கு இப்போ என்ன பஞ்சாயத்தை கூட்டின அவ்வளோ தானே, சரி கூட்டுங்கப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் பேர் குமாரசாமிங்க, அவர் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சம்மதிச்சிருக்கிறார். இப்போ அடுத்த நாளுங்க காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு அந்த மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது தான் அந்த ஊரில் இருந்து ஊர் மக்கள் சார்பாக ஒரு நபர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கும்போது, ஐயா இதுக்கப்புறம் எங்களால் வந்துட்டு இந்த ஊரில் வாழ முடியுமா தெரில, தினம் பயந்து வாழ வேண்டியதாக இருந்துட்டு இருக்குது, ஸோ பேசாமல் ஊரை காலி பண்ணி போகலான்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த நபர் சொல்கிறாருங்க. இப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் இதை கேட்டு கோவப்பட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறார், குமாரசாமி இந்த ஊரில் எவனுக்குலாம் இருக்க விருப்பம் இல்லையா, எல்லாரும் கிளம்பி போங்கடா, ஒருத்தன் நீங்கள் இருக்க தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பஞ்சாயத்து தலைவர் பயங்கரமாக வந்துட்டு திட்டி பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் இருந்து ஒரு அம்மாங்க, ஒரு தாய் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா சும்மா இருங்கியா, அதாவது அவர் சொல்கிறதுல என்னங்க நியாயம் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது, தினம் எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்க, தினமும் ராத்திரி வள்ளி கனவுல வராயா, அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம மாணிக்கத்துடைய பையன் கருப்பு அவனை போட்டு சாகடிச்சிருக்கிறாயா, இப்போ பூசாரி, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியா நீங்கள் பயப்படாமல் இருந்துட்டு இருக்க முடியும் சொல்லும்போது, நிப்பாட்டு, மாணிக்கத்தோட பையன் இறந்து போயிருக்கான் அப்படின்னா அவன் எப்போவுமே பாதி நேரம் குடிபோதையில் சுற்றிட்டு இருந்திருப்பான், அதனால இறந்து போயிருப்பான். இங்கே பூசாரி அவர் ஆல்ரெடி நோஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்காரு, ஒழுங்காக சாப்பிடணும்னு கேட்கணும், ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு அதனால இறந்து போயிருக்காரு. இதுக்கும் வள்ளியும் எதுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கனவுல வந்தா அப்படின்னு இந்த மாணிக்கம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தைகளையும் வள்ளியை நீங்கள் தினமும் கோவிலில் சாமியாக பார்த்துருக்கீங்க பாருங்க, அந்த விஷயத்தையும் ஐயோ வள்ளி போயிட்டால அப்படிங்கிற மாதிரி தினமும் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. நம்ம நினைக்கிறது தானே நம்ம கனவுல வரும். ஸோ அதுக்கு போட்டுட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்க, ஊரை காலி பண்ணி போகிறேன்னு சொன்னால் என்னமா லாஜிக் அப்படிங்கிற மாதிரி அந்த குமாரசாமி ஆகிய பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் இவர் என்னதான் பேசி சமாளித்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் ஊர் மக்கள் வந்துட்டு அதில் எதுவுமே வந்துட்டு அடங்கி போகிறதா இல்லை, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கேங்க. இப்போ தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாயால் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு,
இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் அந்த வள்ளின்னு சொல்லிட்டு அவளை, அதாவது அந்த வள்ளி அப்படிங்கிறவங்க தாழ்ந்த ஜாதி பொண்ணாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக என்கிட்ட வந்து பில்டப் பண்ணி பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த குமாரசாமி ஐயா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா என்னையா இப்படி அந்த பொண்ணை கேவலமாக பேசிட்டீங்க, அவள் சாமியை நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏம்மா எது சாமி, அவள் நம்மளை மாதிரி ஒரு மனுஷி, அவளை நீங்கள் சாமின்னு சொன்னீங்கன்னா அப்போ கோவிலில் ஒரு சிலையை வச்சு கும்பிடுறீங்க, அப்போ அது என்ன கல்லா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அன்னைக்கு அந்த சபையில் இருந்து அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, சாமியை கும்பிடணுமா, நம்மளை மாதிரி பிறக்கப்பட்ட அந்த பொண்ணை கும்பிடணுமா அப்படி மாதிரி ஊர் மக்களே அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன சொல்கிறார் குமாரசாமி, இன்னொரு வார்த்தைகள் சொல்கிறாரு. அதை கேட்டு ஊர் மக்கள்லாம் ஆடி போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இத்தனை நாள் நீங்கள் வள்ளியை வந்துட்டு ஒரு சாமியாக நினச்சிட்டு இருந்த ரீசனால் தான் நான் உங்கள் மனசை வந்துட்டு கலங்கப்படுத்த வேணாம் சொல்லி இந்த விஷயங்கள் நான் சொல்லலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வள்ளி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அவளுக்கு பல தப்பான தொடர்புகள் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குற நேரம் மட்டும்தான் கோவிலில் இருந்து குறி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காளே தவிர்த்து மற்ற நேரம்லாம் பல பசங்கள் கூட, ஒருத்தர் கூட 2 பேர் கூட இல்லாமல் நிறைய பேர் கூட அந்த மாதிரி பசங்க கூட தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஃபுல்லாக அன்னைக்கு அந்த குமாரசாமி ஆகிய அந்த பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஊர் மக்கள் ஒரு சில பேர் வந்துட்டு, ஐயா சும்மா இருங்க, இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மேலே பழி போடாதீங்கன்னு சொல்லும்போது இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தே அந்த பஞ்சாயத்து தலைவர் செட் பண்ணி வச்சாலோ இல்லை உண்மையிலே வள்ளி அந்த மாதிரி பண்ணதை பார்த்தாலோ அப்படிங்கிற விஷயம் தெரியல. அந்த கூட்டத்தில் இருக்க இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்பா நீ நிப்பாட்டுப்பா, எங்களுக்கு தெரியும் அவர் சொல்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நாங்களும் கண்ணால் பார்த்துருக்கோம். என்ன சரி நீங்கள் எல்லாருமே சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொம்பளை, அதனால நாங்களும் விட்டுட்டு இருந்தோம், அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இதுக்கப்புறம் நம்ம மட்டும் யாரும் அந்த வள்ளியை பற்றி பயப்பட தேவையில்லை, எல்லாரும் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க பாருங்க, இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி வள்ளி அப்படிங்கிற பேச்சு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தைகளை அந்த கூட்டத்தில் கடைசியாக வந்துட்டு பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்ததுக்கப்புறம் சரி நம்ம ஐயா பெரிய மனுஷரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வள்ளியை பற்றி பேச வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம வள்ளி ஆத்மாவில் வரமாட்டா போல, இது எல்லாமே எதிர்ச்சியாக இறக்கப்பட்ட இறப்புகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு மக்கள் அவங்களே உருவாக்கிக்கிட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரத்தில் திரும்ப வெளியே போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்தது எப்போன்னு பார்க்கும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வாரம் நார்மலாக போயிருக்குது. இப்போ அப்படி அடுத்த செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை என்ன ஆகுதுன்னா ஊருக்குள்ள திரும்ப ஒரு மரண ஓலம். அது என்னன்னு பார்க்கும்போது இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு பாருங்க, அவர் வீட்டில் இருந்தால் பயங்கரமான கத்துற சவுண்டு, அலறி கத்துறாங்க. யார் கத்துறான்னு பார்த்தா பஞ்சாயத்து தலைவருடைய மனைவி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அலறி கத்திட்டு இருக்காங்க. என்னங்க என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே பஞ்சாயத்து தலைவரும் அந்த மாதிரி ஒரு வாந்தி எடுத்து இறந்து போயிருக்கிறாரு. ஆனால் இங்கே தான் இன்னொரு முக்கியமான விஷயமே என்னன்னா, அந்த பஞ்சாயத்து தலைவருடைய நாக்கு வெட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. இப்போ இந்த விஷயத்தை அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, எங்கள் ராத்திரி போல் எனக்கு வந்தது அப்போ கனவு இல்லையா நிஜமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், அதாவது ராத்திரி போல் அவங்களுக்கு வந்துட்டு முழிப்பு தட்டினதாகவும், அப்போ பார்க்கும்போது அப்போ தன்னுடைய கணவர் எந்திரிச்சு நின்று கண்ணாடி முன்னாடி போயிட்டு தன்னுடைய நாக்கை ஏதோ கட் பண்ண போகிற மாதிரியான விஷயத்தை அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் பதறி போய் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு அன்றைக்கி கனவும் தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நான் தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துருக்காங்க, அவர் பக்கத்தில் தான் பஞ்சாயத்து தலைவர் தூக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர் இல்லை, அதுக்கு பதிலாக வீட்டில் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாக்கும் தனியாக விழுந்து கிடந்திருக்குது. இந்த விஷயத்தை பார்த்து தான் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து எப்படி பயம் இல்லாமல் ஒரு வாரம் இருந்துட்டு இருந்தாங்களோ, இப்போ அதெல்லாம் விட ஆரம்பத்தில் பயந்தாங்க பாருங்க, அதை காட்டிலும் பல மடங்கு பயம் ஊர் மக்களுக்கு எழும்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த இந்த ஊர் பெரிய மனுஷர் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர், அவர் தான் நமக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்து நம்ம பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்படி அந்த பொண்ணை பற்றி சொன்ன அவருக்கே இந்த மாதிரி நிலமா அப்படிங்கிற பட்சத்தில் நம்மலாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு செய்ய வேண்டிய அந்த செய்முறை சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும் அந்த பஞ்சாயத்து தலைவரை அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டுருதாங்க. அப்படி முடிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே அவரை அடக்கம் பண்ணிட்டு வீடு திரும்பலை அந்த ஊர் மக்கள்லாம். அதுக்குள்ள அடுத்து இன்னொரு நபர் அதே மாதிரி நாக்கு துண்டாக்கப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு பஞ்சாயத்தில் நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இருந்துச்சு, எப்பா எனக்கு தெரியும்ப்பா அவர் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்க, அவர் அந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு. இப்போ ஊர் மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணுறது அந்த வள்ளியுடைய ஆத்மா தான். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி நடந்த விஷயங்கள் பஞ்சாயத்தில் யார் யார் என்ன பேசினா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த வள்ளியை பற்றி யார் யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்களாம் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ ஊர் மக்களுக்கு தெளிவாக புரியுது. இன்னும் அந்த வள்ளியை பற்றி 3 பேர் தப்பாக பேசியிருக்கிறாங்க, அவங்க தான் அடுத்து இறக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இப்போ இதனால் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே அவங்களுக்கு பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா,
ஒருவேளை நம்மளும் வள்ளியை பற்றி தெரியாதனமா யாருக்கிட்ட தப்பாக பேசியிருந்திருப்போம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நமக்கும் தோணும் இல்லையா, அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் ஊருக்குள்ளே ஒரு நபர் என்ட்ரி கொடுக்காரு. அவர் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் படிப்புக்காக வெளியே போய் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காருங்க. அதாவது அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போகணும், அதுவும் ஒரு பாதுகாப்பு படை, ஒரு இராணுவம், இந்த போலீஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தான் எல்லா எக்ஸாம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு இருந்திருக்காரு. இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் தான் அந்த நபருங்க. அந்த நபர் பேர் மாரிமுத்து அப்படிங்கிறவருங்க. இப்போ அவர் ஊருக்குள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிய வருது என்னன்னா, அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, ஊருக்குள்ளே இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க மாரிமுத்து கிட்ட. இப்போ அந்த மாரிமுத்து இதெல்லாம் கேட்டுட்டு என்னம்மா வளர்றீங்க, நம்ம எந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கோம், இன்னும் வந்துட்டு பேய் பிசாசு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பா நான் சொல்றது நீ நம்ப வேண்டாம், ஆனால் அந்த ஊருக்குள்ள போய் மற்ற மக்கள்கிட்ட கேட்டுப்பாரு, எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பொண்ணு வள்ளியை பற்றி பேசின இப்போ எவனுமே உயிரோடு இல்லை, ஈவன் நாக்கு துண்டாக்கப்பட்டு இறந்துருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் வள்ளி எரிச்சு அந்த வெட்டியான் அவரும் இறந்து போயிருக்காருங்க, கருப்பையா இறந்து போயிருக்காரு, நம்ம கோவில் பூசாரி அவரும் இறந்து போயிருக்காரு. ஸோ வள்ளிக்கு யாராச்சும் ஏதாச்சும் தடங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வள்ளி போட்டு தள்ளிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. ஸோ நீ இரவு நேரத்தில் வெளியே போகண்டாப்பா, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க அம்மா அன்னைக்கு அந்த மாரிமுத்து அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு மாரிமுத்துக்கு அந்த மூட நம்பிக்கைகள் நம்பிக்கை இல்லாட்டியும் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை நம்பும்போது அவருக்கும் சந்தேகம் வருது, உண்மையிலே ஒரு வேளை வந்துட்டு ஆவி பிசாசம் இருக்குமா. ஏன்னா நம்ம ஒருத்தர் தனியாக இருந்துட்டு இருக்கோம், ஒரு 1000 பேர் சேர்ந்து நம்மகிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்துட்டு அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவர் அந்த விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாருங்க. அவருக்கும் ஒரு சில நேரத்தில் உண்மையிலே வள்ளி தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் படித்த அந்த படிப்பை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இது ஒரு கிரைமாக எடுத்துக்கிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் அவர் ஃபோக்கஸ் பண்ணி இதை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது சரிப்பட்டு வராது. அதாவது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க, எப்பா இது சரிப்பட்டு வராதுப்பா, அடுத்து யார் சாக போகிறா, நானா நீயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நரகமாக போயிடும் வாழ்க்கையை. ஒன்று இந்த ஊரை காலி பண்ணி போகணும், இதுக்கு யாராச்சும் சம்மதிக்கிங்களான்னு கேட்கும்போது, எப்பா நீ வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்க, நீ காலி பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு சொந்த வீடுப்பா, இதை விட்டு போனால் எனக்கு வேறு பொழப்பு கிடையாது, இங்கே தான் விவசாயம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னால என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்களாம் பேசி முடிவெடுத்தது ஊருக்கு ஒரு நல்ல சாமியாரை கூட்டிகிட்டு வரோம், அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது கேட்போம் அப்படி மாதிரி முடிவெடுக்கிறாங்க மக்கள்லாம். அப்படி முடிவெடுத்த மாதிரியே அந்த ஒரு சாமியாரை தேடி கேரளாவுக்கு பயணம் பண்ணி போயிருந்துக்கிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நம்பூதிரியை பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஐயா அந்த நம்பூதிரி அப்படிங்கிறவங்க நேராக நீங்கள் கோவில்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க நம்பூதிரி. கோவிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்போவுமே யாராக இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோவிலில் சாமியை வழிபடுவாங்க பாருங்க. அப்படி தான் அந்த நம்பூதிரி ஐயா அந்த கோவிலில் போய் சாமியை வழிபடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஊர் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. அவர் கோவிலுக்குள்ளே போகிறாரு, போயிட்டு அந்த அம்மன் சிலை இருக்கும் பாருங்க, அந்த சாமியை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக கையை நீட்டி சிரிக்கிறாரு. யோ என்னையா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லார்ட்டையும் கேட்குறாரு ஊர் மக்கள்கிட்ட. இப்படி தான் கேட்டிருக்காராம், என்னையா அது அம்மன் ஐயா, தெய்வம் யா, அது கடவுள்யா, அம்மன் யா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இது அம்மனும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுளும் கிடையாது, தெய்வமும் கிடையாது, வெறும் கல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அன்னைக்கு அந்த நம்பூதிரி சாமியார் சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் அவர் கழுத்து ஃபுல்லாக ருத்ராஜம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக விபூதி இருந்துட்டு இருக்குது. இப்படி அத்தனை ஆத்மாக்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பூதிரி தான் இவர். இப்படிப்பட்டவர் கண்டிப்பாக கடவுளை வழிபடுறவராக தான் இருக்க முடியும். ஏன்னா கடவுளுடைய ஒரு சக்தியால் தான் இந்த மாதிரி ஆத்மாவில் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவரே இந்த மாதிரி வார்த்தை ஏன் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கேள்வி எழும்பி இருக்குது. அப்போ என்னையா சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் திரும்பியும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இது வந்துட்டு சாமி கிடையாது, இது வெறும் கல். இங்கே சாமி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு, ஒரு தெய்வம் இருந்துச்சு. அந்த தெய்வம் இப்போ உங்கள் கோவிலை விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் 2 வாரம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் கல் தான். நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலும் சரி, எது பண்ணாலும் நீங்கள் வெறும் கல்லுக்கு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அன்னைக்கு அந்த நம்பூதிரி சொல்லியிருந்துருக்கிறாருங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் மனசுடைஞ்சு போகிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த அம்மன் மேலே ரொம்ப தெய்வீகமாக பக்தியாக இருந்துட்டு இருப்பாங்க பாருங்கள், தாய்மார்கள்லாம். அவங்களாம் கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா நீ வெறும் கல்லா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அங்கே அம்மனுக்கு முன்னாடி மண்டி போட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன தான் அழுதாலும் இப்போ அந்த நம்பூதிரி ஐயா சொல்கிறது என்ன
என்னன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு அம்மனுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு நாடக கண்ணீர்லாம் போட்டிங்கன்னா திரும்ப கடவுள்லாம் வந்துட்டு இந்த சிலைக்குள்ளே வந்து உட்காந்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணணும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த அம்மனை அந்த கோவிலை விட்டு அமுச்சு விட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஊரில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்குள்ள நான் வந்து இந்த மாதிரி திரும்ப ஏதாச்சும் பண்ணேன் அப்படின்னா உங்கள் ஊருக்குள்ளே இருக்க அந்த ஒரு கெட்ட சக்தி, நீங்கள் நினைக்கிறது கெட்ட சக்தி, ஆனால் அதுதான் ஊரே காத்துட்ருக்க நல்ல சக்தி. இன்னும் எக்கச்சக்கமாக சம்மந்தம் இல்லாத உயிர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி கிளம்புறேன், வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நான் வரேன். அப்படி நான் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஐயா கிளம்பி போயிட்டாருங்க. அதுக்கப்புறமும் ஊர் மக்களுக்குலாம் யாருக்குமே வந்துட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அந்த ஊர் மக்கள்லாம் ஸ்டில் அந்த வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஊருக்குள்ளே. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த மாரிமுத்து அவர் இருக்கார் பாருங்க, அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு. அப்படி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கேப்புக்குள்ளே ஊருக்குள்ளே இன்னும் பல மரணங்கள், யாரெல்லாம் வள்ளியை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் இதே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் அந்த பௌர்ணமி ஆயிடுது. இந்த பௌர்ணமி நாளுக்காக தான் ஊர் மக்கள்லாம் இந்த ஆச்சாரியார் நம்ம ஊருக்கு வருவாங்க, இந்த நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்திருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த நம்பூதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ யாகத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கோவிலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை, எல்லாரும் வாங்க சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுடுகாட்டில் அந்த பொண்ணை எரிச்சிருப்பாங்க பாருங்க, அந்த தகன மேடை, அந்த தகன மேடைக்கு மேலேயே வச்சு தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தகன மேடையில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த செங்கலெல்லாம் அடுக்கி வச்சு அதில் தான் அக்னியை வச்சு இந்த மாதிரி அக்னி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் பெண்களை தவிர்த்து மற்ற எல்லா ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த தகன மேடையை சுற்றி தான் நின்று அந்த சாமியாருக்கு கூட சேர்ந்து எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இந்த மாரிமுத்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அண்ணாவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த சாமியார் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க அக்னியில். அப்படி அந்த பூஜை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த சாமியார்கிட்ட ஒரு நபர் கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதனால் வந்துட்டு எங்கள் ஊருக்கு விடிவு காலம் வந்துருமா, இல்லை அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஊர் மக்கள்லாம் அவர் திட்டுறாங்க. யோ அவரே ஏதாச்சும் பண்ணி ஆவியை ஓட்ட வந்திருக்காரு, நீ ஏன் அவர்கிட்ட இந்த மாதிரி வாயை கொடுத்து திரும்ப அவரை பற்றி எந்திரிச்சு பேர போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவர் திட்டுறாங்க. அப்படி திட்டும்போது கூட அந்த ஆச்சாரியார் நம்பூதிரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, தம்பி அவரை விடுங்க, அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 100% நான் கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன். அதுக்கு மேலே இறைவன் விட்ட வழி, ஆண்டவன் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த வார்த்தைகளை அந்த சாமியார் அன்றைக்கி சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி அவர் சொன்ன மறு நிமிஷமே அந்த சாமியார்கிட்ட கேட்டார் பாருங்க ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த சாமியார்கிட்ட திரும்ப இன்னொரு வார்த்தையை கேட்காரு, சாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன், முதல்ல எல்லாரும் நான் மன்னிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அந்த நபர் சொல்கிறாரு. இப்போ ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, என்னடா இவன் புதுசாக வந்துட்டு இது சொல்கிறேங்கிறான், அப்போ என்ன நடந்திருக்கோ அப்படி மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக க்யூரியஸ் வந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, ஐயா அன்னைக்கு அதாவது இந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் இறந்து போனார் பாருங்க, ஆக்சுவலி நான் அவருடைய வீட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அவர் இறக்கும்போது காலையில் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மனைவியும் அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மகனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க சண்டை போடும்போது ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, அதை நான் கேட்டேன். ஆனால் நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா என்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லாமல் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது உங்களால் 100% முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் ஏன் உயிருக்கும் அந்த வள்ளி ஆத்மாவில் ஏதாச்சும் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது என்னன்னு பார்க்கும்போது, அன்னைக்கு காலையில் அந்த அம்மாவும், அதாவது அந்த பெரிய மனுஷர் இருக்கார் பாருங்க குமாரசாமி பஞ்சாயத்து தலைவர், அவருடைய ஒய்ஃபும் அவருடைய பையனை என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஒய்ஃப் பயங்கரமாக பையனை போட்டு திட்டிருக்கிறாங்க. பையன் பேர் மகேஷ். என்ன சொல்லி திட்டிருக்காங்கன்னா, டே மகேஷ் நான் திரும்ப சொன்னேன், அந்த வள்ளிக்கிட்ட வச்சிக்காதான்னு சொன்னேன் கேட்டியா, அந்த வள்ளியை நீ ஏதோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்ட, இப்போ அந்த ரீசனால அப்போ அவள் தாண்டா வந்து இப்போ உங்கள் அப்பா அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தைகளை அந்த மகேஷ் கிட்ட, மகேஷுடைய அம்மா குமாரசாமி இறந்து போயிருக்காரு பாருங்க பஞ்சாயத்து தலைவர், அவருடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தை இதுதான் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் மிரண்டு போகிறாங்க. அப்போ இவங்க கடவுளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வள்ளியை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணி போட்டு தள்ளியிருக்கிறது இந்த குடும்பம் தான் அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர் மக்களுக்கு அன்னைக்கு தெரிய வருது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது, அந்த விஷயத்தை அவர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சாமியார் சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கும்போது, உங்க வள்ளி நீங்க சொல்றீங்க பாருங்க கடவுளாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வள்ளி, அந்த வள்ளி ஃபர்ஸ்ட் சாகவே இல்லை.
அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தினால மயங்கி இருக்கிறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வள்ளியுடைய உடம்பை தான் கொண்டு போய் இவங்க எரிச்சிருக்கிறாங்க, தகனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தகனம் பண்ணும்போது கூட அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தான் வள்ளியுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருக்குது. அதை பார்த்து பயந்து போய் தான் இந்த நபர் இருக்கார் பாருங்க, கருப்பு முதல்ல இறந்து போனவர், அதை பார்த்து பயந்து போய் தான் இறந்து போயிருக்கிறாரு. அந்த கருப்பு இறந்ததுக்கும் இந்த வள்ளியுடைய ஆத்மாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. என்னன்னா அது உள்ள இருந்து அந்த தெரிச்சு அந்த இது இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு மூஞ்சில் அடிச்சு பார்த்தீங்களா, அதுலேயே அவருக்கு கொமட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்திருக்காருங்க. ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தில் தான் மனுஷன் இதயம் ஒரு செகண்டில் நின்று போய் இந்த மாதிரி வாமிட் எடுத்து இறந்து போயிருக்காரு. முதல்ல இறந்த கருப்பு, ஆனால் அதுக்கப்புறம் இறந்த எல்லாருடைய சாவுக்கும் காரணம் வள்ளியுடைய ஆத்மா தான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்களை ஃபுல்லாக இப்போ அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. இப்போ திரும்ப அந்த வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஐயா நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை தான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபருங்க, அவர் திரும்ப வாயை திறக்கிறாரு. ஐயா நானும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆகும்போது அவர் சொல்கிற விஷயம், ஐயா இங்கே பாருங்க, அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருடைய பையன் அந்த வள்ளிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். ஸோ அந்த விஷயத்தினால வள்ளி ஊர் ஃபுல்லாக போய் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அந்த ரீசனால் வள்ளியை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊரில் இப்போ வைத்தியர் இறந்து போனார் பாருங்க. வள்ளிக்கு அந்த வைத்தியர்கிட்ட இருந்து ஒரு விஷம் மூலிகையை வாங்கி அதை பிரசாதத்துக்குள்ளே வச்சு கோவில் பூசாரி இருக்கிறார் பாருங்க, அந்த பூசாரி உதவியோடு வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிரசாதத்தை வள்ளி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வள்ளி பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. which means almost ஒரு டெம்பரரி கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வள்ளி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யை சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு சீக்கிரமாக வந்துட்டு எரிச்சிருங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணிருங்க, இல்லாட்டி ஊருக்கு ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் அப்படிங்கிற மாதிரி என் வார்த்தையை கூட அந்த வைத்தியரும் அந்த பூசாரியும் சேர்ந்து சொன்னதாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் அன்றைக்கி கூட்டத்தில் பேசி அந்த வள்ளியுடைய உடலை உயிரோடு வச்சு எரிக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டு சொல்லி கொடுத்துருந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஊர் மக்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வருது. இது எல்லாமே அந்த பஞ்சாயத்து தலைவரும் அவருடைய பையனும் சேர்ந்து போட்ட பயங்கரமான ஒரு பெரிய ட்ராமா அப்படிங்கிறது புரிய வருதுங்க. இப்போ நான் இடையில வந்துட்டு ஒரு வைத்தியர்னு சொல்லியிருப்பேன். அந்த வைத்தியர் இறந்து போகும்போது கூட ஊருக்காரங்கெல்லாம் அவர் வயசாயிட்டு இறந்து போயிருக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த வைத்தியருமே அந்த மாதிரி ரத்த வாந்தி எடுத்து தான் இறந்து போனார் அப்படிங்கிற விஷயம் ஊர் மக்களுக்குலாம் தெரியவே இல்லை. அன்னைக்கு இந்த கூட்டம் போட்டு அந்த சுடுகாட்டில் பேசிட்டு இருக்கும்போது தான் எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியுதுங்க. இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இந்த சாமியார் வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வள்ளியை ஊரை விட்டு வெளியே அடித்து ஓட்டிடுவார். அப்படி ஓட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வள்ளியால் திரும்ப அந்த ஊருக்குள்ளே வர முடியாது. அவர் ஏதோ 100% இல்லாட்டியும் எப்படியே ஓட்ட ட்ரை பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரீசனால் இப்போ மாரிமுத்து மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வள்ளியுடைய டார்கெட் யாராக இருப்பாங்கன்னு பட்சத்தில் அந்த வள்ளியை இந்த மாதிரி கோலத்துக்கு ஆளாக்குன அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பையன் இருக்கான் பாருங்க மகேஷ், அவன் தான் இப்போ வள்ளியுடைய டார்கெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டுக்கு போயிருக்காருங்க மாரிமுத்து. ஏன் அப்படின்னா மாரிமுத்தும் மகேஷும் ஒரு பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னதான் தான் நண்பன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் தான் நண்பன் உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மாரிமுத்து நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி வீட்டுக்கு போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா மட்டும் இருந்திருக்காங்க, அதாவது பஞ்சாயத்து தலைவருடைய ஒய்ஃப் மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட அம்மா எங்கம்மா மகேஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எப்பா தென்னந்தோப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாப்பா, போய் பாருப்பா எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நேராக என்ன ஆகுதுன்னா அந்த நபருங்க மாரிமுத்து நேராக வந்து தென்னந்தோப்புக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது எல்லா இடமும் சுற்றி முத்து மகேஷ் கூப்பிட்டு பார்த்துருக்காருங்க. எங்கே கூப்பிட்டுமே மகேஷ் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்புறம் தான் எங்கடா போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டர் ரூமாக இருந்திருக்குதுங்க கிணத்துக்கிட்ட, அதாவது தென்னந்தோப்புனா கிணறு மோட்டர் ரூம்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் காலை சட்டனா யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதாவது மகேஷ் கூட எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய அவனுடைய அடியாட்கள் மாதிரியான ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அவர் கொஞ்சம் வயசான ஒருத்தங்க, அவர் இவர் காலை பிடிக்காரு. என்னையாச்சு மகேஷ் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐயா தண்ணி தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அந்த நபருங்க. இப்போ அவருக்கு தண்ணி அந்த கிணறு தானே பக்கத்தில் தொட்டி இருக்கும், தொட்டியிலேருந்து தண்ணியை கோரி அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மூச்சை தண்ணறிட்டு அவரால் எந்திக்க முடியல, காலுக்கெல்லாம் இந்த இழுத்து வச்ச மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஐயா கிணத்துல எட்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ளே வந்துட்டு எதுவுமே இல்லைங்க. ஐயா கிணத்துக்குள்ளே தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னையா கிணத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல கிளியராக பார்த்துருக்காரு. ஆக்சுவலி தென்னந்தோப்பு கிணத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக வேற இருக்குது. கீழே என்ன விஷயம் இருந்தாலும் தெரியும், ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. நல்லா பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது கிணத்துல கீழே முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் இருக்கிற மாதிரியான விஷயம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்குது. வெள்ளை சட்டை வேற போட்டிருக்காரு அன்னைக்கு அந்த மகேஷ். இப்போ தான் தெரிய வருது மகேஷ் இந்த கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவர் எப்படி செத்தாருன்னு பார்க்கும்போது தான் இப்போ காலை பிடிச்சான் பாருங்க அந்த நபர் சொல்கிற வார்த்தை, ஐயா அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, ஒரு பொண்ணு வந்தா
வந்தவன் நேரம் நாங்கள் தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கி குளிச்சுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நான் வந்துட்டு என்ன தர ரெடியாக இருக்கேன், ஸோ நீங்கள் காசு கொடுப்பீங்க அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு கேட்டா. முதலாளி, அதாவது முதலாளினா அந்த மகேஷ், அவர் சரி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாரியா. 2 பேரும் அந்த மோட்டர் ரூமுக்குள்ளே போனாங்க. அப்படி போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஐயா அவர் வெளியே வந்தார். வந்து என்ன மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. ஒரு சடனாக அவரே உள்ளே குதிச்சிட்டாரியா. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்ட்டு அந்த பொண்ணு எங்கேன்னு பார்த்தேன். அந்த ரூமுக்கு அந்த பொண்ணே இல்லை. எனக்கு ஒன்றுமே கையங்காலம் ஓடலையா. நான் யாரையாச்சும் கூப்பிடலாம் சொல்லிட்டு கத்த ட்ரை பண்ணுறேன், ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். சடனாக பார்த்தா ஏன் கை காலம் இழுத்து வச்சுக்கிட்டே என்னால் எந்திரிக்க கூட இல்லை. ஏதாச்சும் என்ன காப்பாற்றுங்க அப்படிங்க மாதிரி மனுஷன் கீழே இருந்து போராடிட்டு இருக்காரு, கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த மாரியம்மத்துக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொன்னது ஃபுல்லாக 100% உண்மை தான். வள்ளியுடைய ஆத்மா தான் ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு போட்டு தள்ளி இருக்குது. குறிப்பாக அந்த வள்ளியுடைய ஆத்மாவுக்கு ரொம்ப தேவைப்பட்ட இந்த இவனுடைய உடனே மகேஷுடைய உயிர், அந்த உயிரையும் இப்போ எடுத்துருச்சு. ஸோ இப்போ மகேஷ்க்கு உறுதுணையாக இருந்த அந்த மகேஷுடைய அந்த வேலைக்கார ஆள் இருக்கான் பாருங்க, அவருடைய கைகாலெலாம் விளங்காத மாதிரி பார்த்துட்டு அந்த ஆத்மா பண்ணிருச்சு. அதுபோக இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே தகன மேடைக்கு மேலே அந்த சாமியார் இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அந்த அக்னி சட்டனை ஏதோ பயங்கரமாக காத்தடிச்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. ஒரு ஃப்ளாட்டாக அணைஞ்சு போயிருக்குது. அணைஞ்சு வெறும் கரும்போகம் மட்டும் அக்னியிலேருந்து வருது. இப்போ ஐயா என்னாச்சு, எதுவும் அபசகுணமா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்னியை சுற்றி இருக்க ஊர் மக்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த சாமியார் சொன்ன வார்த்தை, இதுக்கப்புறம் பூஜை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தையை சொல்கிறாரு. ஏன் என்னையாச்சு, அப்போ எங்களுக்கு விடிவு காலமே கிடையாது அப்படிங்க மாதிரி ஊர் மக்கள் கேட்குறாங்க. விடிவு காலமா, இதுக்கப்புறம் அந்த ஆத்மா வள்ளியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்க மாதிரி என்னென்னா அந்த சாமியார் சொல்கிறார். ஏன் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது அந்த ஆத்மாவுக்கு தேவையான முக்கியமான விஷயம் கிடச்சிருச்சு அப்படிங்க மாதிரி என்னென்னா அந்த சாமியார் சொல்கிறாரு. என்னையா புரியல அப்படிங்க மாதிரி கேட்கும்போது உங்கள் ஊருக்குள்ளே போய் பாருங்கள், இன்னொரு உயிர் போயிருந்திருக்கும் அப்படிங்க மாதிரி சாமியார் சொல்லியிருக்காரு. இப்போ யார் வீட்டில் யார் இறந்துருப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் ஊர் மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி தெரிச்சு ஓடினாலும் அந்த கூட்டத்தில் இன்னொரு 10 பேர் இருந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை உண்மையிலே மனசார வழிபட்ட அந்த நபர்களுங்க. இப்போ அவங்களாம் அந்த சாமியார்கிட்ட, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி வள்ளியுடைய ஆத்மா போயிடுச்சு, அது ஓகே, ஆனால் நாங்கள் வள்ளியை உண்மையிலே கடவுளை தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு சாமி இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அப்போ அந்த கோவிலை வேண்டி நாங்கள் வேஸ்ட்டாக அப்படிங்க மாதிரி கேட்கும்போது இப்போ அதுக்கு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, எல்லா கோவிலுமே கல் தான் இருக்குது. அந்த கல் எப்படி சாமியாக தெய்வமாக மாறுது அப்படின்னா, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லவங்கலாம் கோவிலுக்கு போய் வழிபட அது போக தினம் அர்ச்சகர்கள் பார்த்தீங்க வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ண தான் அந்த மெருகேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி மெருகேற்று தான் அந்த கல்லுக்கு பவர் ஏறி அந்த கல் சாமி தெய்வமாக மாறுது. ஸோ இப்போ எதுக்காக உங்கள் கோவிலில் சாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் வள்ளியை சாமிங்கிறீங்க, ஒரு சாமி ஆடுறவங்க இறந்து போனால் என்னங்க பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி அந்த சாமியார் கேட்டிருக்காரு. தெரிலையா அப்படின்னு சொல்லும்போது, தெரிலன்னா தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. எவனோ ஒருத்தன் உங்கள் ஊரில் அதுவும் கேவலமான கேடு கட்டவே அந்த பஞ்சாயத்தில் ஒரு சொன்னா அப்படிங்கிற பேரில் நீங்கள் அந்த வள்ளிக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை கூட, ஆக்சுவலி அந்த பொண்ணு உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க, சாக கூட இல்லை. அப்படி இறந்துருந்தா கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்குது. அதாவது சாமி ஆடுறவங்களை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் நான் சொல்கிறது நம்பலன்னா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தவங்க ஊரில் சாமி ஆடுறவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வீட்டு முன்னாடி வச்சு உட்கார வச்சு மஞ்சள் தண்ணியை உடம்புல ஊற்றி வேப்பலை அடித்து அந்த சாமியை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறக்கி பூமியில் அமுச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது வெறும் உடல், சாமி இல்லாத அருள் வராத ஒரு வெறும் உடலாட்டு பார்த்தீங்கன்னா அந்த உடலை கொண்டு போய் புதைச்சி வைப்பாங்களே தவிர்த்து தகனம் பண்ண மாட்டாங்க. ஈவன் என்ன கேஸ்டாவானா இருக்கட்டுங்க, எந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆனால் சாமி ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உடலை எரிக்க மாட்டாங்க, அவங்க உடலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதைக்க மட்டும் தான் செய்வாங்க. ஸோ நான் சொல்கிறது சாமி ஆடுறவங்களுக்கு, சாமியார்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகளை ஃபுல்லாக நான் சொல்லலை, அங்கே அந்த சாமியார் சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையுமே கூட, எனக்கு முன்னோர்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ஊர் மக்கள் கேட்குறது, இப்போ கோவிலில் திரும்ப சாமி வரணும்னு நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சாமியை நினைக்கிற வள்ளி உங்களை விட்டு போயிட்டான். இப்போ அந்த வள்ளியை நீங்கள் திரும்ப சாமியை நினச்சி அந்த வள்ளியுடைய சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு புடிமண் மாதிரி வச்சு அந்த வள்ளியை ஒரு சமாதி மாதிரி கட்டி நீங்கள் அதை வழிபட ஆரம்பிங்க. நீங்கள் அதை வழிபட அந்த வள்ளிக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவெல்லாம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வள்ளியை பிடிச்சி அந்த தெய்வமும் ஆட்டோமேட்டிக்காக கோவிலில் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அந்த சாமியார் சொல்லிட்டு போயிருக்காருங்க. இதை கேட்டதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த வள்ளிக்கு ஒரு கல்லறையும் கட்ட சம்மதிச்சிருக்கிறாங்க. அப்படி கட்டினதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்குமே அந்த ஊரில் அந்த கல்லறை இருந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அந்த கல்லறைக்கு ஃபஸ்ட்டு பூஜையை பண்ணிட்டு தான் கோவிலில் திருவிழாவே வைப்பாங்களாம். ஸோ இதுதான் அந்த வள்ளியை பற்றின கதை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னு பார்க்கும்போது நான் மாரிமுத்துன்னு ஒரு நபர் சொல்லியிருப்பேன் பாருங்க, அவருடைய பேரன். அப்போ பார்த்துக்கோங்க இந்த கதை எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த. அவருடைய பேரனுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆகுது. அந்த நபர் தான் இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க. எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசில் சொன்ன சம்பவம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க.
ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ ஒரு பழமையான கதை அப்படிங்கிறது. ஆனால் அந்த கதை யாருக்கும் தெரியாமல் அழிஞ்சு போயிடக்கூடாது, இது ஒரு உண்மையாக நடக்கப்பட்ட சம்பவம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது நம்ம மூலியமாக 4 பேருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் அப்படிங்கிற ரீசன்னால் நம்மக்கிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ண அந்த மாரிமுத்துடைய பேரனாகிய உங்களுக்கு மிக்க நன்றி. அவர் என்னுடைய நேமை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்லலை ப்ரோ. அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். மக்களே, நீங்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபராகிய நீங்களும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு ஒரு நன்றியை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நன்றி போடுங்க. நீங்கள் அது அவருக்கு சொன்ன மாதிரி போய் சேர்ந்துடும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.